ஆஹா, வரலாறுனாலே பொதுவா நாம மாவீரர்கள், பெரிய ராணுவ படைகள், திட்டமிட்ட போர்கள் பத்தி தான் படிச்சிருப்போம். ஆனா எந்த ஒரு போர் பயிற்சியும் இல்லாத, கையில் முறையான ஆயுதங்கள் இல்லாத சாதாரண ஏழை மக்கள் பல்லாயிரக்கணக்கில் ஒரு மாபெரும் படையா திரண்டு பல நாடுகளை கடந்து போனா என்ன ஆகும்? ம் அது கண்டிப்பா ஒரு பெரிய பேரழிவா தான் முடியும். ஆமா, அதேதான். தி டீப் டைவ் நிகழ்ச்சியின் இந்த ஆழமான அலசலுக்கு ஆர்வமுள்ள கற்பவரான உங்களை வரவேற்கிறோம். உங்களை போல சுவாரஸ்யமான விஷயங்களை ஆழமாவும் அதே சமயம் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒருத்தருக்காகவே இந்த விவாதம் பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா. நாம இன்னைக்கு பேச போறது மக்களின் சிலுவை போர், அதாவது தி பீப்புள்ஸ் க்ரூசேட் பத்தி. முதல் சிலுவை போர் அதிகாரப்பூர்வமா தொடங்குறதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு மாபெரும் ஆனா இருண்ட வரலாற்று நிகழ்வு இது. வரலாற்று ஆவணங்கள், குறிப்புகள், ஆய்வு கட்டுரைகள்னு பல தரவுகளை வச்சு இன்னைக்கு நாம இதை அலச போறோம். சரி, இதை விரிவாக பார்ப்போம். ஒரு மத அழைப்பு எப்படி ஒரு கட்டுப்பாடற்ற சாமானிய மக்களின் எழுச்சியா மாறுச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் கேள்வி. இந்த கதை எங்கிருந்து தொடங்குது? சாதாரண மக்கள் எப்படி இவ்ளோ பெரிய படையை திரட்டினாங்க? இப்போ இத நாம சரியா புரிஞ்சுக்க 1995ஆம் ஆண்டிற்கு பின்னோக்கி போகணும். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பைசாந்திய பேரரசுக்கும் செல்ஜுக் துருக்கியர்களுக்கும் இடையில பெரிய அதிகார போட்டியும் நில ஆக்கிரமிப்பு போர்களும் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது பைசாந்திய பேரரசர் அலெக்சியோஸ் கொம்னனோஸ் துருக்கியர்களின் முன்னேற்றத்தை சமாளிக்க முடியாம உதவி கேட்கிறார், கரெக்டா? அதேதான். அவர் மேற்கத்திய கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் அர்பன் செகண்ட் கிட்ட ராணுவ உதவி கேட்கிறார். இதைத் தொடர்ந்து 1995 நவம்பர் மாசம் கிளர்மாண்ட் கவுன்சில்ல போப் அர்பன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்துகிறார். ஜெருசலேமை மீட்பதற்கான சுளுவை போர் அழைப்பை அவர் அதிகாரப்பூர்வமா விடுக்கிறார். இந்த போரில் கலந்து கொள்பவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு பெரிய அறிவிப்பையும் வெளியிடுறார். ஒரு நிமிஷம், போப் கேட்டது ஒரு முறையான ராணுவ உதவி இல்லையா? அதாவது பயிற்சி பெற்ற போர் வீரர்கள், குதிரை படைகள், இதெல்லாம் தான் அவர் எதிர்பார்த்திருப்பார். ஆனா இது எப்படி சாதாரண மக்கள் கைக்கு மாறுச்சு? மிகச் சரியான கேள்வி. போப் அர்பன் எதிர்பார்த்தது பிரபுக்களையும் மாவீரர்களையும் கொண்ட ஒரு தொழில்முறை இராணுவத்தை தான். ஆனா அந்த செய்தி சாமானிய மக்களை சென்றடைந்த விதம் முற்றிலும் வேறானது. செய்தி காத்துவாக்குல பரவும் போது பீட்டர் த ஹெர்மிட் அப்படிங்கிற ஒரு மனிதர் களத்தில் இறங்குறார். ஓ, பீட்டர் த ஹெர்மிட். இவரை பத்தி ஆவணங்கள் என்ன சொல்லுது? இவர் ஒரு பாதிரியார். ஆவணங்களின் படி பார்த்தா அவர் ஒரு சிறிய கழுதையின் மீது அமர்ந்து அழுக்கான ஆடைகளுடனும் வெறுங்காலுடனும் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி முழுவதும் உணர்ச்சிகரமான உரைகளை நிகழ்த்தியிருக்கார். அவர் மாமிசமோ ரொட்டியோ சாப்பிட்றதில்ல, மீன் மற்றும் மதுவை மட்டுமே உட்கொண்டார்னு குறிப்புகள் சொல்லுது. அவருடைய தோற்றமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இது கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. எந்த ஆயுதமும் இல்லாத கழுதையில் வந்த ஒரு சாதாரண மனிதரால எப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்ட முடிஞ்சது? இப்போ இருக்கிற காலத்துல ஒரு வைரல் இன்ஃப்ளூயன்சர் எப்படி மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி விடுவாரோ அதுபோல இவர் செயல்பட்டிருக்காருன்னு சொல்லலாமா? கண்டிப்பா அப்படி சொல்லலாம். பீட்டரின் பேச்சு திறன் அபாரமானது. ஆனா மக்கள் திரண்டதுக்கு வெறும் மத நம்பிக்கை மட்டுமே காரணம் கிடையாது. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா 11ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவின் பின்னணியில வச்சு பார்க்கணும். அப்போ யூரோப்பாவின் நிலைமை எப்படி இருந்துச்சு? இது கேட்டுட்டு இருக்கிற நீங்க அந்த காலகட்டத்துல ஒரு சாதாரண விவசாயியா இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஐரோப்பால அப்போ கடுமையான பஞ்சம், வறுமை மற்றும் கொள்ளை நோய்கள் தலைவிரித்தாடுச்சு. நிலப்பிரபுக்களின் கடுமையான கட்டுப்பாடுகளுக்குள்ள சிக்கி மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்காகவே உழைச்சு ஓடா போன ஏழை விவசாயிகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் இந்த சிலுவை போர் அழைப்பு ஒரு ஆன்மீக விடுதலையா மட்டும் தெரியல. உண்மைதான். அது தங்களின் நரக வேதனை பிடிச்ச அன்றாட வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கை. வறுமையின் விரக்தியில இருந்த மக்களுக்கு பீட்டர் ஒரு நம்பிக்கையின் அடையாளமா தெரிஞ்சிருக்கார். பீட்டரின் பேச்சுல ஒரு தெய்வீக தன்மை இருப்பதா மக்கள் நம்பினாங்க. கடவுளிடமிருந்தே நேரடி செய்தி கொண்டு வந்தவர் மாதிரி பார்த்திருப்பாங்க போல. சரியா சொன்னீங்க. இதோடு விளைவா எந்த ஒரு போர் பயிற்சியும், முறையான உணவு கையிருப்பும், தொலைநோக்கு திட்டமிடலும் இல்லாம சுமார் 30,000 முதல் 40,000 பேர் இவரை பின்தொடர்ந்து புறப்பட்டாங்க. 40,000 பேரா? யாரெல்லாம் இருந்தாங்க அந்த கூட்டத்துல? இவர்களில் ஏழை விவசாயிகள், தப்பி வந்த அடிமைகள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லா தரப்பு மக்களும் இருந்தாங்க. வால்டர் சான்ஸ் அவோயர் அப்படிங்கிற ஒரு தளபதியின் தலைமையில
மிகச்சில சிறு படைவீரர்கள் மட்டுமே இவர்களோடு சேர்ந்தாங்க. அதனாலதான் வரலாற்றில் இதை ஏழைகளின் சிலுவை போர் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க. 40,000 பேருக்கு மேல எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம பயணம் கிளம்புறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு, தங்குமிடம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இது ஒரு பெரிய பேரழிவை நோக்கிய பயணம்னு ஆரம்பத்திலே தெரியுதே. ஆமா, அந்த பேரழிவு ஐரோப்பாவிலே தொடங்கிடுச்சு. முறையான விநியோக சங்கிலி இல்லாம பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்கள் கணக்கில் பயணிக்கிறாங்க. உணவு தீர்ந்து போனதும் பசிவாட்டத் தொடங்குது. கூடவே கூட்ட மனப்பான்மை அவங்கள எப்படி ஆட்டுவிக்குதுன்னு பாருங்க. பசி வந்தா பத்தும் பறந்துடுன்னு சொல்வாங்களே, அந்த நிலைமையா? அதேதான். ஜெருசலேமை நோக்கி புறப்பட்ட இந்த படை பசியின் கோரத்தாலும் தவறாக வழிநடத்தப்பட்ட மதவெறியாலும் ஐரோப்பாவிலேயே மாபெரும் வன்முறையை கட்டவிழ்த்துமிட்டது. குறிப்பா 1096ஆம் ஆண்டு வசந்த காலத்தில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் உள்ள மெயின்ஸ், ஸ்பேயர், வார்ம்ஸ், கொலோன் போன்ற நகரங்களில் வாழ்ந்த யூத சமூகங்கள் மீது கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஓ, இததான் வரலாறு ரைன்லாந்து படுகொலைகள் என்று பதிவு செஞ்சிருக்கா? ஆமா, வரலாற்று ஆவணங்களில் இது மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஜெருசலேமுக்கு கிளம்பின இந்த மக்கள் படை எதற்காக தங்களுக்கு சற்றும் தொடர்பில்லாத ஐரோப்பாவிலேயே வாழ்ந்துட்டு இருந்த யூதர்களை தாக்க வேண்டும்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்திருக்கும்? எந்த தரப்பும் சாராம வரலாற்று ஆவணங்கள் இதை பத்தி என்ன சொல்லுது? இந்த தாக்குதல்களை பீட்டரின் முக்கிய படையிலிருந்து பிரிந்து வந்த சில குழுக்களும் கவுண்ட் எமிகோ, வோல்க்மார், காட்சாக் போன்ற தலைவர்களும் தான் முன்னின்று நடத்தினாங்க. இதற்கு 3 முக்கிய காரணங்களை வரலாற்று ஆவணங்கள் சுட்டிக்காட்டுது. முதலாவது, தவறான தர்க்கம். தவறான தர்க்கம்னா எப்படிப்பட்ட தர்க்கம்? அதாவது, நாம ஜெருசலம் போய் அங்க இருக்கிற எதிரிகளை அழிக்க போறோம், ஆனா இயேசுவை சிலுவையில் அறைந்ததாக கருதப்படும் யூதர்கள் நம்ம ஊர்லயே இருக்கும்போது நாம ஏன் இங்கிருந்தே போரை தொடங்க கூடாது அப்படிங்கிற ஒரு வக்கரமான தவறான மதவெறி எண்ணம் அந்த மக்களிடையே பரப்பப்பட்டது. இது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்ற ஒரு வெறிச்செயலா தெரியுது. வேற என்ன காரணங்கள்? இரண்டாவது காரணம், கடைசி ரோமானிய பேரரசர் என்ற ஒரு கட்டுக்கதை. அந்த காலகட்டத்துல ஒரு மாபெரும் பேரரசர் தோன்றி உலகத்தை ஒருங்கிணைத்து யூதர்களை கட்டாயமாக மதம் மாற்றுவார் அல்லது அழிப்பார் என்றும், அதன் பிறகு உலக முடிவு வந்து இயேசு மீண்டும் பூமிக்கு வருவார் என்றும் ஒரு போலி தீர்க்க தரிசனம் ஐரோப்பாவில் நம்பப்பட்டது. இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கே. ஆமா, கவுண்ட் எமிகோ தன்னைத்தானே அந்த கடைசி ரோமானிய பேரரசர் என்று சொல்லிக்கொண்டு யூதர்களை அழிப்பதன் மூலம் உலக முடிவை கொண்டு வர முடியும்னு நம்பினார். மூன்றாவது மிக முக்கியமான காரணம் பொருளாசை. பொருளாசையா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கூட்டம் செல்வத்தை குறி வச்சாங்களா? சரியா பிடிச்சிங்க. யூதர்கள் பலரும் வணிகர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தனர். பயணத்திற்கு பணமும் உணவும் தேவைப்பட்ட இந்த கட்டுப்பாடற்ற கும்பல் யூதர்களின் செல்வத்தை கொள்ளையடிப்பதையே தங்களது முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது. ஆனா இந்த வன்முறையை தடுக்க யாருமே முயற்சி செய்யலையா? அந்த நகரங்களின் நிர்வாகம் என்ன பண்ணுச்சு? சில முயற்சிகள் நடந்தன. பல கத்தோலிக்க பிஷப்கள் யூதர்களை பாதுகாக்க முயன்றனர். உதாரணமாக, மெயின்ஸ் நகரில் பிஷப் ரூத்ஹார்ட் யூதர்களை தனது அரண்மனையில் பாதுகாப்பாக வைக்க முயன்றார். ஆனா பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொண்ட அந்த வெறி கூட்டத்தின் முன்னால் அவரது முயற்சி தோல்வியடைந்தது. அட பாவமே! அப்ப அந்த மக்கள் தப்பிக்க வழியே இல்லையா? எதிரிகளின் கைகளில் சிக்கி சாவதை தவிர்க்கவும், கட்டாய மதமாற்றத்தை தவிர்க்கவும் ராபி கலோனிமஸ் போன்ற யூத தலைவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். பல தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் அந்த வெறி கூட்டத்திடம் சிக்கி சித்திரவதை செய்யப்படுவதையோ அல்லது மதம் மாற்றப்படுவதையோ தாங்க முடியாமல் தங்கள் குழந்தைகளை தாங்களே கொன்றுவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட கொடூரமான அவலம் அங்கு நிகழ்ந்தது. ரொம்ப இருண்ட வரலாறு இது. ஆமா, யூத வரலாற்றில் இது க்செரோட்.நோ என்று பெரும் துயரத்துடன் இன்றும் நினைவு கூறப்படுகிறது. எந்த பக்கமும் சாராமல் வரலாற்றை அணுகும்போது இது கட்டுப்பாடற்ற கூட்டத்தின் ஈவிரக்கமற்ற மனநிலையை தெளிவாக காட்டுது. ஒரு மாபெரும் சோகம் இது. முறையான தலைமை இல்லாத ஒரு கூட்டம் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு இது ஒரு கருப்பு அத்தியாயம். சரி, இந்த ரைன்லாந்து படுகொலைகளுக்கு பிறகு அந்த படையின் பயணம் எப்படி அமைந்தது? அவங்க ஜெருசலேம் போனாங்களா? கடைசியில ஹங்கேரி மன்னர் கோலோமன் இந்த வெறிக்கூட்டத்தின் ஆபத்தை உணர்ந்து தனது எல்லைக்குள் நுழைந்த கவுண்ட் எமிகோ மற்றும் அவனது படையினரை கடுமையாக தாக்கி அழித்தார். எஞ்சியவர்கள் தப்பியோடினர். ஆனா பீட்டர் தி ஹெர்மிட்,
மற்றும் வால்டர் சான்ஸ் அவோயர் தலைமையிலான பிரதான படை எந்த பெரிய பாதிப்பும் இல்லாம ஹங்கேரி மற்றும் பால்கன் பகுதிகள் வழியாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தது. அங்க போய் அமைதியா போனாங்களா இல்ல அங்கேயும் பிரச்சனையா? அங்கதான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சது. மறுபடியும் உணவு பிரச்சனை தானா? அதேதான். 40,000 பேருக்கு உணவளிப்பது என்பது அந்த காலத்தில் ஒரு மாபெரும் சவாலாச்சே. பால்கன் மலைப்பகுதிகளை கடப்பது சாதாரண விஷயம் அல்ல. பசியால் வாடிய இந்த கூட்டம் வழியில் தென்பட்ட ஹங்கேரிய மற்றும் பைசாந்திய கிராமங்களை சூறையாடத் தொடங்கியது. பசி அவங்கள கொள்ளையர்களா மாத்திடுச்சு. ஆமா, இதுல ஜெமுன் அப்படிங்கிற நகரில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு சிறு பொறி எப்படி பெரும் கலவரமாக மாறும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். சந்தையில் ஒரு ஜோடி காலணிகள் வாங்குவதில் சிலுவை வீரர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் ஒரு சாதாரண தகராறு ஏற்பட்டது. ஒரு ஜோடி செருப்புக்காகவா? இது நம்பவே முடியலையே. உண்மைதான். வறுமையிலும் விரக்தியிலும் இருந்த கூட்டத்திற்கு சின்ன தூண்டுதல் போதும். அந்த சாதாரண தகராறு இரு தரப்புக்கும் இடையே கைகலவாகி பெரும் கலவரமாக வெடித்தது. இறுதியில் இந்த மக்கள் படையின் மூர்க்கமான தாக்குதலில் சுமார் 4,000 ஹங்கேரியர்கள் கொல்லப்பட்டனர். அந்த நகரமே சூறையாடப்பட்டது. ஒரு செருப்புக்காக 4,000 பேர் பலியா? இதோட நிக்கல. பெல்கிரேடு நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது. நிஷ் நகரில் உள்ளூர் பைசாந்திய படைகளுக்கும் இந்த சாமானிய சிலுவை வீரர்களுக்கும் இடையே கடும் மோதல்களும் நடந்தன. இந்த தொடர்ச்சியான மோதல்கள்ல தங்கள் படையின் ஒரு கணிசமான பகுதி அவர்கள் இழந்தனர். ஒரு வழியாக பல இன்னல்களுக்கு பிறகு 1096 ஆகஸ்ட் மாதம் இந்த எஞ்சிய கூட்டம் கான்ஸ்டான்டினோப்பிளை வந்தடைந்தது. இப்ப அந்த பைசாந்திய பேரரசர் அலெக்சியோஸின் மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் போப் கிட்ட உதவி கேட்டதே செல்ஜுக் துர்க்கியர்களை சமாளிக்க பயிற்சி பெற்ற மாவீரர்களும் குதிரைப்படைகளும் வருவார்கள் என்ற நம்பிக்கையில தான். ஆனா அவருடைய அரண்மனைக்கு வெளியே வந்து நின்றதோ பசியால் மெலிந்த ஆயுதங்களற்ற எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாத பல்லாயிரக்கணக்கான சாமானிய மக்களின் கூட்டம். அவர் எப்படி இதை சமாளிச்சார்? பேரரசர் அலெக்சியோஸ் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார். எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. வந்த உடனேயே இந்த கட்டுப்பாடற்ற கூட்டம் கான்ஸ்டான்டினோப்பிள் நகரின் சேமிப்பு கடங்குகளை சூறையாடவும் புறநகர பகுதிகளை அழிக்கவும் தொடங்கியது. வந்து இறங்கின உடனே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா. அதனால அலெக்சியோஸ் ஒரு மிக தந்திரமான முடிவை எடுத்தார். இந்த பசியால் வாடும் மக்கள் படையால் தனது பேரரசுக்கே பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்த அவர் அவசர அவசரமாக அவர்களை பாஸ்பரஸ் கடல் வழியாக ஆசியா மைனர் பகுதிக்கு அனுப்பி வைத்தார். ஓ, ஆசியா மைனர்னா நேரா செல்ஜுக் துர்க்கியர்களின் எல்லைக்காவா? அதேதான். துர்க்கியர்களின் எல்லைக்கு மிக அருகில் அவர்களை இறக்கிவிட்டார். அப்போ தந்திரமா தன்னுடைய பிரச்சனையை துர்க்கியர்கள் பக்கம் திருப்பி விட்டுட்டாரா? ஆனா இந்த ஆயுதமற்ற கூட்டத்தை அப்படி நடுக்காட்டுல விட்டது அவங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இல்லையா? அங்கதான் நீங்க கவனிக்கணும். பேரரசர் அலெக்சியோஸ் அவர்களை அப்படியே கைவிடவில்லை. ஐரோப்பாவிலிருந்து பயிற்சி பெற்ற தொழில்முறை சிலுவை போர் வீரர்கள் வரும் வரை அந்த பகுதியிலேயே அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் முகாமிட்டிருக்கும்படி அவர் மிக தெளிவாக எச்சரித்திருந்தார். அவர் எச்சரித்தாரா? என்னன்னு சொன்னார்? எக்காரணத்தைக் கொண்டும் துருக்கியர்களின் எல்லைக்குள் நுழைய வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தினார். நீங்க அமைதியா இங்கே இருங்க, முறையான படை வரட்டும்னு சொன்னார். ஆனா இந்த மக்கள் படை இதுவரைக்கும் யார் பேச்சாவது கேட்டிருக்காங்களா என்ன? கண்டிப்பா பேரரசரின் எச்சரிக்கையை மீறி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைச்சதுதான் நடந்தது. எந்த ஒரு இராணுவ அறிவும் கட்டுப்பாடும் இல்லாத இந்த கூட்டத்தினர் பேரரசரின் பேச்சை கேட்காமல் துர்க்கியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிசியா நகரத்தை சுற்றியுள்ள கிராமங்களுக்குள் நுழைந்து கொள்ளையடிக்க தொடங்கினர். சிவடாட் என்ற இடத்திற்கருகே அவர்கள் முகாமிட்டிருந்தனர். அங்கு நடந்தது வரலாறு கண்ட ஒரு முழுமையான அழிவு. செல்ஜுக் துருக்கியர்கள் சும்மா இருந்திருக்க மாட்டாங்களே, பதிலடி கொடுத்திருப்பாங்களே. மிக கொடூரமான பதிலடி அது. அக்டோபர் 1996 செல்ஜுக் துருக்கியர்களின் சுல்தானான கிழுக் அர்ஸ்லான் I தனது படைகளுடன் விரைந்து வந்தார். சுல்தானின் படைகள் அத்தியந்த கட்டுக்கோப்பானவை. குறிப்பாக அவர்களின் குதிரைப்படை மற்றும் வில்லாளர்கள் மிகச்சிறந்த போர் உத்திகளை கொண்டவர்கள். இவங்க கிட்ட வெறும் விவசாய கருவிகள் தானே இருந்திருக்கும். ஆமா. சிவடாட் என்ற இடத்தில் துருக்கிய படைகள் இந்த மக்கள் படையை வழிமறித்தன. தற்காப்பு அரண்களோ போர் உத்திகளோ முறையான ஆயுதங்களோ இல்லாத அந்த மக்கள் படை சில மணி நேரங்களிலேயே முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. தப்பிக்க முயன்றவர்கள் எல்லாம் துருக்கியர்களின் அம்புகளுக்கு இரையாகினர். அப்போ அந்த தளபதி வால்டர் சான்ஸ் அவோயர் என்ன ஆனார்? தளபதி வால்டர் சான்ஸ் அவோயரும் இந்த கொடூர தாக்குதலில் கொல்லப்பட்டார்.
முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் கொல்லப்பட்டனர். இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டனர். சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன. ரொம்ப பரிதாபமான ஒரு முடிவு. உணர்ச்சிகரமான ஒரு பேச்சை கேட்டு தங்களின் சொந்த ஊரை விட்டு புறப்பட்ட பல்லாயிரக்கணக்கான சாமானிய மக்கள் பல நாடுகளை கடந்து வந்து கடைசியில இப்படி அனாதைகளா செத்து மடிஞ்சிருக்காங்க. சரி, இந்த ஒட்டுமொத்த படையையும் திரட்டிய அந்த பீட்டர் த ஹெர்மிட் என்ன ஆனார்? அவரும் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டாரா? அதுதான் வரலாற்று முரண். வியக்கத்தக்க வகையில் பீட்டர் உயிர் தப்பினார். எப்படி உயிர் தப்பினார்? அவர் அங்க இல்லையா? ஆமா, அவர் எப்படி தப்பினார் தெரியுமா? அந்த படை சிவடாட்ல முகாமிட்டிருந்தப்போ அங்க உணவு தட்டுப்பாடு கடுமையா இருந்திருக்கு. அதனால பேரரசர் அலெக்சியோஸிடம் போதிய உணவு மற்றும் உதவிகளை கேட்பதற்காக பீட்டர் மீண்டும் கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு திரும்பி போயிருந்தார். ஓ, அவர் உதவி கேட்க போன நேரத்துல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. சரியா சொன்னீங்க. அவர் அங்கு இல்லாத நேரத்துல தான் சுல்தான் கிளிகர்ஸ்லானின் இந்த எதிர்பாராத தாக்குதல் நடந்தது. பீட்டரால் அந்த மக்களை ஒன்று திரட்ட முடிஞ்சதே தவிர அந்த கூட்டத்தை எப்படி வழிநடத்துவது என்ற அரசியல் அல்லது இராணுவ திறன் அவரிடம் இல்லை என்பதை இந்த நிகழ்வின் மூலம் தெளிவாக புரியுது. ஆமா, இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்பவே ஆழமானது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களின் நேரத்தை மதிக்கும் வகையில் இந்த ஆழமான விவாதத்தை உங்களுக்காக சுருக்கமாக தொகுத்து சொல்லணும்னா, மக்களின் சிலுவை போர் என்பது எந்த ஒரு முறையான திட்டமிடலும் இல்லாத, வறுமையிலும் மத நம்பிக்கையிலும் உந்தப்பட்ட ஒரு சாதாரண மக்களின் பயணம். வெறும் உணர்ச்சிகரமான தூண்டுதலும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் மட்டுமே ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வை வெற்றிக்கு இட்டுச் செல்லாது. இது எவ்வளவு பெரிய சோகத்தில் முடியும் என்பதற்கான அழுத்தமான பாடம் இது. கண்டிப்பா. முறையான தலைமையும் திட்டமிடலும் இல்லாததால தான் அது ஐரோப்பாவில் அப்பாவி யூதர்களின் மீதான கொடூரமான படுகொலையாகவும் இறுதியில் அனட்டோலியாவில் அந்த மக்களுக்கே ஒரு பெரும் பேரழிவாகவும் முடிந்தது. கூட்ட மனப்பான்மை எவ்வளவு பெரிய பேரழிவை உருவாக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சரியா தொகுத்து சொன்னீங்க. இதோட தொடர்ச்சியா இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று உண்மையும் இருக்கு. இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த நிகழ்வு வரலாற்றில் ஏற்படுத்திய மறைமுக தாக்கம் என்ன தெரியுமா? என்ன தாக்கம்? சாமானிய மக்களை கொண்ட இந்த படையை மிக எளிதாக அழித்ததால் செல்ஜுக் சுல்தான் கிலிக் அர்ஸ்லானுக்கு ஐரோப்பிய படைகள் குறித்த ஒரு தவறான கணிப்பு உருவானது. சிலுவை வீரர்கள் என்பவர்கள் எந்த ஒரு போர் அறிவும் இல்லாத ஒழுங்கற்ற கூட்டம். இவர்களை எளிதாக வென்றுவிடலாம் என்று அவர் தப்பு கணக்கு போட்டார். ஓ, அதனால உண்மையான சிலுவை போர் வீரர்கள் வரும்போது அவர் அவங்களை குறைத்து மதிப்பிட்டாரா? மிகச்சரி. சில மாதங்களுக்கு பிறகு காட்ஃப்ரே ஆஃப் பவுலன் மற்றும் பொஹிமாண்ட் போன்ற பயிற்சி பெற்ற உண்மையான ஐரோப்பிய மாவீரர்கள் தலைமையிலான முறையான சிலுவைப் படை வந்தபோது சுல்தான் அவர்களை சாதாரணமாக நினைத்துவிட்டார். அந்த அலட்சியமே டாரேலியம் என்ற இடத்தில் நடந்த மாபெரும் போரில் துருக்கியர்கள் தொடக்க காலத்தில் தோல்வியை தழுவ முக்கிய காரணமாக அமைந்தது. வரலாறு எப்படி சங்கிலி தொடர் மாதிரி ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சிருக்கு பாருங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க சிந்திப்பதற்காக இறுதியா ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். பைசாந்திய பேரரசர் அலெக்சியோஸ் பசியால் வாடிய அந்த சாமானிய மக்களை சுமையாக கருதி அவசரமாக ஆசியா மைனருக்கு அனுப்பி வைத்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? அது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தன் பேரரசிலேயே முறையான விவசாய நிலங்களையோ அல்லது கட்டமைப்பு பணிகளையோ வழங்கி அவர்களை அங்கேயே தங்க வைத்திருந்தால் வரலாறு எப்படி மாறியிருக்கும்? கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையிலான முதல் பெரிய அளவிலான கலாச்சார பரிமாற்றம் ஒரு மாபெரும் இரத்தக்களரிக்கு பதிலாக ஒரு அமைதியான சமூக ஒருங்கிணைப்பாக மாறியிருக்குமா? ஆவணங்களில் இல்லாத ஆனால் உங்களின் ஆழமான தேடலுக்கும் சிந்தனைக்கும் வழிவகுக்கும் இந்த கேள்வியோடு இன்றைய விவாதத்தை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள்.